So hey my loves, welcome back to Kanni's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுவியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அது ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு முங்குற அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு இறக்கிக்கோங்க. அது நல்லா வெந்துருச்சுன்னா ஓகே. கடலைப்பருப்பு நல்லா வேகலை அப்படின்னா நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் வேக பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கிட்டேன். இது மேஷ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். 1.5 கப்பு வெல்லத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாகு பதத்துக்கெலாம் வர வேணாம், கொதிச்சா மட்டும் போதும். பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்து திருவி வச்ச தேங்காயை அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த ஸ்மெல்லு போகிற வரை. அதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் கூட நம்ம பாகு காய்ச்சி வச்சோம் இல்லையா, அதை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சோன்னே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கலந்துட்டு வேக வச்ச கடலைப்பருப்பை அதோடு சேர்த்து நல்லா கிளறி எல்லாம் ஒன்றோட ஒன்றாயிரணும். அந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் மைதா, 1 கப்பு இட்லி மாவு இருந்தால் ஆப்ஷனல் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா வெறும் மைதாவோட கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்து உப்பு போட்டு இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு பூர்ணத்தை உங்களுக்கு பிடிச்ச சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. மொத்தமாக உருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மாவில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ உருட்டி போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு உருண்டையாக மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெய் சூடானோன்னே ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்திங்கன்னா புசு புசுன்னு சூப்பரான சுவியம் ரெடி ஆயிரும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக பார்த்து சமைக்கும் போது சுமாரான சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.